எல்லாருக்கும் வணக்கம். என்ட்ரன்ஸே கலர்ஃபுல்லா அழகா அடிபொலியா இருக்குதுல்ல. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, ஹோட்டல் கில்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்க புக் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸு செம்ம க்ரவுடா இருந்துச்சு. நாங்க பைக்கெல்லாம் பார்க் பண்ணிக்கிட்டு உள்ள என்டர் ஆகும்போது, ஒரு பெரிய கட் அவுட்ல என்னென்ன புக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு நாங்க உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சுட்டோம். உள்ள என்டர் ஆகும்போது வாவ்! சின்ன சின்ன பசங்கலாம் அவங்களோட ட்ராயிங்ஸ்லாம் அவ்ளோ நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பாருங்க எவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு பாருங்கன்னா, பாப்பாலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. அவ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா பார்த்துட்டு இருந்தா. என்ன ட்ராயிங் பார்க்குறதுக்குன்னே தெரியல. அவ்வளோ அழகா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்க ட்ராயிங்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு உள்ள போகும்போது, டான்ஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம கொஞ்ச நேரம் டான்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து டான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி அவளும் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டா. சரி கொஞ்ச நேரம் டான்ஸ் பார்த்துக்கிட்டு உள்ள போய் என்னென்ன புக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்க உள்ள போயிட்டோம். உள்ள என்டர் ஆகும்போது சின்ன பேம்ப்ளெட் தந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்க புக் கலெக்ஷன் பார்க்க போயிட்டோம். பாருங்க நெறைய கலெக்ஷன்ஸ்ல புக் இருக்குது. நெறைய பேருக்கு வந்து ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்க, இங்க வந்து அவங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன், பொன்னியின் செல்வன் புக்கெல்லாம் இருக்குது. நெறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல முக்கியமா டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா இங்க வந்து அவங்களுக்கு தேவையான புக்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கோபி அண்ணா புக்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நெறைய லெஜண்ட்ஸோட புக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் காமெடி ஸ்டோரீஸு. இப்போ நம்ம புக் ரீட் பண்றது நல்ல விஷயம் தானே! ஸோ இங்க வந்து உங்களுக்கு தேவையான புக்லாம் பாருங்க. இங்க சுனிதா வில்லியம் அவங்களோட புக் இருக்குது. அப்புறம் கல்பனா சாவ்லா அவங்க புக் இருக்குது. இதுல நெறைய கலெக்ஷன்ஸ் புக் இருக்குதுங்க. என்ன புக் வாங்குறதுக்குன்னே தெரியல. அவ்ளோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான புக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அங்க வந்து அவங்களுக்கு தேவையான புக்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெஹந்தி புக்கெல்லாம் இருக்குது. சிலவங்களுக்கு ட்ராயிங் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். மெஹந்தி வரையறதெல்லாம். அவங்கலாம் இங்க வந்து அத கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்துல் கலாம் அவங்களோட புக் இருக்குது. அப்புறம் குட்டி, குட்டி பசங்களோட ட்ராயிங் கில்ஸு, ஐ மீன் ட்ராயிங் புக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோரி புக்ஸு, ஏபிசிடி சொல்லி தர்றது அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஸோ பாப்பா வந்து ட்ராயிங் புக்க இப்போ தான் 1 1/2 வயசு ஆகுறதுனால நாங்க அவளுக்கு வாங்கி குடுக்கல. அவ கொஞ்சம் இப்போ வாங்கி குடுத்தாலும் அவளுக்கு என்ன தெரியும்? அவ பார்த்தோனே கிழிக்க தான் ஆரம்பிக்கிறா. ஸோ நாங்க அதெல்லாம் வாங்கி குடுக்கல. இங்க பாருங்க எல்லாமே ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் அங்க நீட்டா அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாரி பாட்டர் அவங்களோட புக்ஸ் எல்லாம் இருக்குது. நெறைய பேர் இத ரீட் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்க புக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி நம்ம அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நெறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் மசாலா பொருட்கள், சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, உள்ள போகும்போது சின்ன சின்ன கேக்ஸு அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் போண்டா, பஜ்ஜி அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் பசிக்கலாம் ஆரம்பிச்சுட்டு, சரி நம்ம என்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க பார்த்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானது, அதுக்கப்புறம் அ பூஜை ரூமுக்கு தேவையானது, ஊதுபத்தி எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்புறம் பப்படம்லாம் விதவிதமா வச்சிருந்தாங்க. அ எண்ணெய், நெய் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க நெறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இது வந்து யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 90ஸ் கிட்ஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே 90ஸ் கிட்ஸோட சாக்லேட்ஸ் அந்த மாரிலாம் எவ்வளோ அழகா நீட்டா இருக்குதுன்னு பாருங்க. இதுல இருக்கிறது எல்லாமே 90ஸ் கிட்ஸ் முட்டாய் தான். எனக்கு ரொம்ப ஃபேவரைட் இதுல இருக்கிறது. அதுக்கப்புறம் சாப்பீஸ்ல அந்த இதில சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நெறைய நான் சொன்ன மாரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு. அப்புறம் நாங்க இங்க வந்ததுக்கப்புறம் இந்த ரெட் அரிசியில வந்து கொழுக்கட்டை அந்த மாரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாங்க